இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21 29. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். இந்த நற்செய்தி பகுதியினுடைய தொடக்கம் நம்முடைய வாழ்விலே மிக சுருக்கமாக நம்மை ஆண்டவருக்குள் எழுப்பி விடுகின்ற வார்த்தைகள். வெளிவேஷம் தரித்து நம்மிலே பலர் நாம் நடந்து கொள்கிறோம். மற்றவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பக்தியாக இருக்கிறோம், ரொம்ப யோக்கியமாக நடக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். மக்கள் மத்தியில் நீதிமான்கள் என்று உங்களை காட்டிக் கொள்ளுகிறீர்கள், கடவுளோ உங்கள் உள்ளத்தை அறிவார் என்று 16:15 லூக்காவிலே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படித்தான் நம்மில் பலர் நாம் நடந்து கொள்ளுகிறோம். வேஷம் போடுறோம். வழிபாட்டில் பங்கெடுக்கிறதுனாலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசு சேரமாட்டான், அந்த அவருடைய விருப்பப்படி நடப்பவன் தான் சேருவான். வாழ்க்கை முக்கியம், நம்முடைய நடத்தை மிக முக்கியமானது. நம்ம ஆண்டவரை கும்பிடுறோம் அப்படின்னா அந்த ஆண்டவர் நமக்கு சொன்னவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தால்தான் ஆண்டவரை கும்பிடுவது நமக்கு நன்மை பயப்பனமாக இருக்கும், நமக்கு ஆசிரை கொண்டு வருவதாக இருக்கும். வெறுமனே யாத்திரை வேளாங்கண்ணி வரையிலும் போகலாம், அது ஒரு பெருமிதத்துக்காக போகலாம், மனசாந்திக்காக போகலாம், மற்றவர்கள் நம்மை பெருமைப்பட பேச வேண்டும் என்பதற்காக போகலாம். பாவத்துக்கு பரிகாரமாக அந்த நடைப்பயணம், அதனால் ஏற்படுகின்ற வலி, சிந்துகின்ற வியர்வை மனதிலே உணர்வு அளவிலே இருக்கிறது என்றால் அந்த பரிகாரம் பாவத்திற்கு மிக சரியானதாக இருக்கும். நாம் சென்று வருவது பாவ அறிக்கை செய்ய, பரிகாரம் செய்ய, உண்மையாகவே அன்னை மரியாவை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே மரியாவை போல கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கான வலிமையை தேடி ஜெபிப்பதற்காக என்பதாக இருந்தால் மிக நலமாக இருக்கும். அது பாதி தானே. வார்த்தையின்படி நடப்பவர்களாகவும் இருக்க வேண்டும், செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நடந்தால், செயல்பட்டால் பாறை மீது வீட்டை கட்டியவர்களுக்கு, கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் என்று இயேசு சொல்லுகிறார். வாழ்க்கை தான் முக்கியம். வழிபாட்டில் காணுகின்ற இயேசுவை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும், வார்த்தையில செயல்ல வெளிப்படுத்த வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களிடம் இருக்கின்ற வெளி வேடங்களை நாங்கள் களைந்துவிட்டு நேர்மையாக நடக்க, உண்மையாக இருக்க, உமக்கு பிரமாணிக்கமாக வாழ, உம்முடைய விருப்பங்களை எல்லாம் நீர் விரும்புகிறபடியே நிறைவேற்றி வாழ எங்களுக்கு வலிமையை, ஞானத்தை, அறிவை, பக்தியை, ஆற்றலை, ஆவியின் ஆற்றலை தந்தருளும். எங்கள் ஆண்டவர் உமது அன்பு மகன் இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.